வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 2026வது வருஷம் ஆண்டு பலன், அதாவது மேஷ ராசிக்கான ஆண்டு பலன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேஷ ராசி பொறுத்த வரைக்கும் அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் அப்படிங்கிறது மட்டும் இந்த மேஷ ராசியில் அடங்கும். இந்த மேஷ ராசி பொறுத்த வரைக்கும் இந்த கோச்சார பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தில் இப்போ உங்களுக்கு குரு பகவான் 2026 ஏப்ரல் வரைக்கும் மிதுனத்தில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கடகராசிக்கு பயிற்சி ஆகுறாரு. அதே மாதிரி கோச்சார பலன்படி சனி பகவான் இந்த வருஷம் முழுசும் கும்பத்தில் தான் இருக்கிறார். ராகு பகவான் பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருக்கிறார். கேது பகவான் பார்த்தீங்கன்னா கன்னியில் இருக்கிறார். சூரியன், சுக்கிரன், புதன் இயல்பாக மாதம் மாதம் டிரான்சிட் ஆவாங்க. அது இந்த வருஷத்தோட கோச்சார பலன் இந்த மாதிரியாக தான் இருக்குது. மொத்தமாக இந்த வருஷத்தோட பொதுவான பலன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 2026 மேஷ ராசி பாலன்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியான வருஷம் தான் இது. வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும். அதிகமாக ட்ராவல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 2026ல் உங்களுக்கு பயணம் அதிகமாக இருக்கும். வெளியில் எங்கேயும் போகிற வேலை அடிக்கடிக்கு வந்துகிட்டே இருக்கும். முன்னேற்றம்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு எக்கானமி டெவலப்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம்லாம் உங்களுக்கு நல்லபடியாக வர போக அதெல்லாம் நல்ல வருஷமாக தான் இருக்கும் இந்த வருஷம். சனி பகவான் 11 பாவத்தில் இருக்கிறதுல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இதன் காரணமாக என்னென்னா, உங்களுக்கு சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். இந்த வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு லாபம் நல்லா மிதமாக இருந்துகிட்டே இருக்கும். அதில் எந்த குறையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. புதிய புதிய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக தொழில் கூட சின்ன சின்ன முன்னேற்றம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப தெளிவாக இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 2026 மேஷராசிக்காரங்களுக்கு பொறுத்தவரையில் ஒரு நல்ல வளர்ச்சி தான். இது வளர்ச்சியான வருஷமாக தான் இருக்க போகுது. அதே மாதிரி தொழில் வியாபாரம் பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா 2026 ஜனவரியில் பார்த்திங்கன்னா குரு பகவான் 3ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால நல்ல முயற்சி செஞ்சிங்கன்னா ஒரு நல்லபடியான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது ட்ராவல் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும், அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாதமும் உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை பற்றி யோசிக்கிறவங்களுக்கு, அதாவது வேலையிலேருந்து ஒரு ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் வரும் அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த 4 மாதத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் செய்கிறவங்க பார்த்திங்கன்னா புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கு இல்லை வேறு ஏதாவது ஒரு டைஅப் ஏற்படுத்துறதுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த 4 மாதம் ஜனவரி, பிப்ரவரி, ஏப்ரல் மாதத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 2026 ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு 4ஆம் பாவம் போயிடுறாரு. அதில் நிலம், அதாவது இடம் எதனா வாங்கணுன்னா வாங்கலாம். வண்டி வாங்குறவங்களுக்கு நல்ல ஒரு வழி வாய்ப்பெல்லாம் ஏற்படும். வீடு தொடர்பான முன்னேற்றம் ஏற்படுங்க. அதாவது வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன பொருள்கள் வாங்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு நடக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ப்ரொமோஷன் வர்றதுக்கும் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறதுக்கு நல்லபடியாக இருக்குது. குடும்பத்துலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு இருக்கும். ஏன்னா சனி பகவான் 11ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால இது உங்களுக்கு ஒரு நல்ல பலத்தை கொடுக்கும். லாபங்கள் கூட உங்களுக்கு ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற பிஸ்னஸ்லேயோ இல்லை வேலையிலையோ ஒரு நல்ல பணம் வந்துட்டு இருக்கும். அதில் எந்த சிரமமும் இருக்காது. நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்சிருந்த முயற்சிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல பலன் இந்த ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடெல்லாம் ஒன்றும் இல்லை. ராகு பகவான் 12ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால சிலருக்கு தனிமையை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஏதாவது திடீர்னு செலவு வைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். வெளிநாட்டு பணி சுமை, ஏதாவது வெளியில் தூரத்திலிருந்து உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது மட்டும் உங்களுக்கு தொந்தரவு தரும். பணம், பொருளாதாரம் அதெல்லாம் யோசிக்கிற பட்சத்தில் சனி பகவானும் குரு பகவானும் நல்லபடியாக இருக்கிறதுனால நல்லபடியாக பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரொம்ப நாளாக தொந்தரவாக இருந்த கடன்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். வீட்டில் புதிய பொருள்கள் எல்லாம் வாங்கிறது ஏற்படும். அந்த சூழ்நிலை ஏற்படும். வீட்டுக்கு சமையல் ரூமுக்கு தேவையான மிக்சி அது மாதிரி, இல்லைன்னா ஃப்ரிட்ஜ் அது மாதிரி ஏதாவது தேவை வீட்டு பொருள்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் உங்களுக்கு நல்லபடியாக ஏற்படும். ராகு தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவர் மட்டும் செலவுகளை கொஞ்சம் கூட்டி விடுவார். அது வரும் தான். நம்ம தேவையான செலவுகளை மட்டும் எது முக்கியம், செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு வாட்டி 2 வாட்டி யோசித்து பார்த்து செஞ்சுக்கிறது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் இருக்கும்.
ஏப்ரல்லேருந்து நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது. திருமணத்துக்காக காத்துன்னு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் முதல் மாதம் ஏப்ரலில் வந்து 4ஆம் பாவத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறதுனால, திருமண முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த மாதம் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே ஒரு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பெரியவங்கள்லாம் இது கூடி அவங்களே வந்து ஒரு முயற்சியில் நல்லபடியாக செஞ்சு உங்களுக்கு இது வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. குடும்பத்தில் வந்து ஒரு புதிய மகிழ்ச்சி வரும். குழந்தை மாதிரி யாராவது காத்துட்ருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு மேலே குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கெல்லாம் நல்லபடியாக வாய்ப்பு இருக்குது. திருமண உறவுலெல்லாம் வந்து நல்ல ஒரு நெருக்கம், புரிதல் எல்லாம் நல்லபடியாக இருக்கும். பழைய பிரச்சனைக்கு ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் இருந்ததுன்னா, அதெல்லாம் மறந்துட்டு, இதில் வந்து ஒரு நல்லபடியாக நல்ல ஒரு கவனம் ஜாக்கிரதையாக இருந்து, உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு மேலே ஒரு நல்ல நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நல்லபடியாக ஏற்படும். ராகு பகவான் மட்டும் கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுத்தி விடுவார். பட் அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு வாட்டி 2 வாட்டி யோசித்து செயல்படுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. வீடு, வாகனம், குடும்பம் பொறுத்தவரையில் 4ஆம் பாவத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறதுனால, ஏதாவது வீடு மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா, அது ஏப்ரல் மாதத்துக்கு மேலே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை பழைய வீடு ரிப்பேர் எதனா பண்ண வேண்டியிருக்கு, சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஏதாவது பண்ண வேண்டியிருக்குன்னா அதுவும் நல்லபடியாக நடக்கும். வாகனம் ஏதாவது வாங்கணும், பைக் வாங்கணும், கார் வாங்கணும், அது போன்ற யோசனைகள் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இப்போ நிறைவேறத்துக்கு வாய்ப்பு இருக்கும். குடும்பத்தில் ஒரு பெரிய நல்ல செய்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அம்மாவோட நிலத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம கவனிச்சிக்கணும் பெரியவங்கக்கிட்ட. ஆரோக்கியம் பொறுத்தவரையில் இந்த மேஷராசிக்காரங்களுக்கு ராகு 12ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் மென்டல் ப்ரெஷர் கொஞ்சம் ஏற்படும். அதனால் என்னென்னா, தூக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். செலவு அதிகமாக கூடும். அதாவது ஹாஸ்பிட்டல் செலவு இதெல்லாம் இது மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. நல்லபடியாக இருங்க. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வாக்கிங் அது மாதிரி எதனா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் இது கொஞ்சம் சமாளிக்க முடியும். பாக்கிப்படி பொதுவாக இந்த வருஷம் நல்லாவே இருக்குது. பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கும் தலைவலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்ணில் லேசான எரிச்சல் அது போன்ற விஷயங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய ட்ராவல் இருக்கிறதுனால நீங்கள் டயர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. தேவையான சமயத்தில் நல்லபடியாக தூங்கி உடம்புக்கு ரெஸ்ட் கொடுங்க. அது கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும். ட்ராவல் வந்து ஏன் அப்படி அதிகமாக ஏற்படுதுன்னா, ராகு வந்து 12ஆம் பாவத்தில் இருக்கிறார். அதனால் என்னென்னா, உங்களுக்கு நிறைய வெளிநாடு போகிற பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சர்வதேச பயணம்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலை காரணமாக ட்ரான்ஸ்ஃபர் அது இது இருக்கிறதுனால நீங்கள் சேல்ஸ் விஷயமாக அதெல்லாம் வந்து நீங்கள் அடிக்கடிக்க ட்ராவல் பண்ணுறது வந்து இந்த வருஷம் கொஞ்சம் கூடுவாகவே இருக்கும். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் வீட்டில் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை மாதத்தில் வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 4 மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணம் எல்லாம் நல்லபடியாக வரும். எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு லாபம்லாம் கூடும் தான். வியாபாரத்தில் வந்து ஒரு நல்ல கிளைண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க. உங்களுக்கு பிஸ்னஸும் கொஞ்சம் கூடி தான் வரும். அது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். மாதத்தில் முதல் வருஷத்தில் பார்த்திங்கன்னா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் பொறுத்தவரையில் கொஞ்சம் தாமதமாக இருக்கும். லாபம்லாம் கொஞ்சம் குறையும். பாக்கிப்படி ஏப்ரல் மாதத்துக்கு மேலே டிசம்பர் வரையில் உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாகவே இருக்குது. ஏதாவது இந்த பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் பரிகாரம் எதனா பண்ணலான்னு நினச்சிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் முருகர் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது நல்லது. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோவில் பூஜை தொடர்ச்சியாக நல்லபடியாக செஞ்சுட்டு இருக்கிற ஒரு முருகர் கோவிலில் போய்ட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிக்கினீங்கன்னா அது ஒரு நல்லதாக இருக்கும். ஹனுமன் அகங்கார சோஸ்திரம் ஏதாவது இருந்ததுன்னா அதை சொல்லிக் கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு 27 பேருக்கு அன்னதானம் கொடுங்க. இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் அன்னதானம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. மேஷராசிக்காரங்களை பொறுத்தவரையில் இந்த வருஷம் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு வருஷம்தான். எந்த ஒரு குறைவும் இல்லை. ட்ராவல் அதிகமாக இருக்கும். பாக்கிப்படி நீங்கள் வேறு எந்த ஒரு கவலையும் வச்சுக்க வேண்டியதில்லை. நிதானமாக நல்லபடியாக இருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஆண்டு தான் இந்த 2026 மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும். அதுதான் நான் இந்த ராசி பலனில் இது சொல்ல விரும்பினது. மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்னோட இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் ரெகுலராக போடுற இந்த ராசி பலன்கள் வேறு சில பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அப்டேட்டில் வச்சுட்டே இருங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல
என்னோட வீடியோ எல்லாம் ப்ரொமோஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நன்றி என்னோட இந்த வீடியோவை கேட்டதுக்கு. நன்றி, வணக்கம்.